நமஸ்காரம். பெருமானிடம் வேண்டுதல் வைக்கும்போது யார் எதை கேட்க வேண்டும்னு ஏதாவது வகை முறை உள்ளதா? நம்மை போன்ற சாதாரண மனுஷர்கள் எல்லாம் ஆரோக்கியம் கொடு, ஆயுள் கொடு, நல்ல வேலை பெற்றுக் கொடு, குடும்பத்தில் நிம்மதி கொடு, இப்படியெல்லாம் கேட்போம். ஆனால் நன்கு தெரிந்தவர்கள், பக்தர்கள், ஞானிகள், அவர்களாக இருந்தால் புலனடக்கத்தை கொடு, மன அடக்கம் கொடு, அகிம்சையை கடைபிடிக்கவை, எல்லாரையும் சமமாக பார்க்கவை, மனிதநேயத்தோடு இருக்கவை, இதெல்லாம் கேட்பவர்கள் ஒரு வகை. இன்னும் உயர்ந்த வகையாக இருந்தால் முக்தி கொடு, இனி அடுத்த பிறவி வேண்டாம், இந்த பிறவியின் இறுதியில் கர்மங்களை தொலைத்து முக்தி கொடுப்பாய், இதுவும் கேட்கலாம். இன்னும் உயர்ந்தவர்களாக இருந்தால் நான் உன்னுடைய உடைமை, என்ன கொடுக்க வேண்டும், என்னை எப்படி வைக்க வேண்டும்ங்கிறது நீ அறிவாய், இதில் நான் எதற்கு இவ்வுலக இன்பத்தை கொடு, முக்தி கொடு என்றெல்லாம் கேட்க வேண்டும்? உன் சொத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும்னு உனக்கு தெரியாதா? அதை நீயே பாதுகாத்துக்கொள், என்ன செய்ய வேண்டுமோ செய். ஆனால் அது உன் விருப்பப்படி நடக்கும்படி வை, கர்மத்தின் விருப்பப்படி ஓடிவிடாமல் உன் கருணையின் விருப்பத்தின்படி நடக்கவை என்று கேட்கலாம். அது இன்னும் உயர்ந்தது, எக்ஸால்டட். இது இன்னன்னார் இன்னன்னதை கேட்க வேண்டும் என்றால் அந்த நிலை நமக்கு முதல்ல புரிபட வேண்டும், அப்புறம் தான் கேட்க முடியும். இதெல்லாத்த விட எல்லாரும் ஒன்று கேட்டு விடலாமா? சாந்தி, எனக்கு சாந்தியை கொடு என்று மட்டும் கேட்டுவிட்டால் அதற்குள் எல்லாம் அடக்கம் தானே. அப்படி செய்து விடலாமான்னு தோணும். சாந்தி என்பதை கேட்டு அதை அப்படி கொடுப்பரா? கண்டிப்பா சாந்தி ஏற்படுவதற்கு பெருமான் அருளுவார், அது நம்மிடத்தில் ஏற்படும். தாராளமா அதை கேட்கலாம். ஒரு உபனிஷத்து சொல்லுகிறது, சர்வங்கல் விதம் பிரம்ம தத் ஜலாநிதி சாந்த உபாசீத, சாந்தியோடு உபாசனம் பண்ணுன்னு விதிக்கிறது. அந்த சாந்தி எப்போது வரும்? எல்லாவற்றுக்குள்ளும் பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கிறார், உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறார், எல்லாமே அவருடைய உடைமை. ஆகவே அவர் பாகுபாடு, உயர்வு தாழ்வு பார்க்கவே மாட்டார். இதுதான் சாந்தி. கடவுள் உயர்வு தாழ்வு பார்க்கிறார்னு நினைத்தோம் என்றானே மனம் கொதிக்கும். நம்மை விட்டு விடுவாரா, நம்மை தூக்கி பிடிப்பாரா என்றெல்லாம் சந்தேகம் வந்துவிடும். அவர் யாரிடத்திலும் பகைமை பாராட்டுவதும் இல்லை, ஒருத்தன் பணக்காரன் என்பதற்காக விருப்பத்தை காட்டுவதும் இல்லை. எல்லாரையும் சமமாகத்தான் நடத்துகிறார். என்ன, அதில் நம்முடைய கர்மத்துக்கு தகுந்து, புண்ணிய பாபத்துக்கு தகுந்து சுகமோ துக்கமோ கிட்டும், அதுக்கு நாம் காரணம். மற்றபடிக்கு அவர் ஏதோ சில பேரை துக்கப்படுபவர்களாய் போலே, சில பேர் சுகப்படுபவர்களைப் போலே இப்படியெல்லாம் அவர் சிட்டிக்க மாட்டார். இந்த வேற்றுமை, டிஸ்கிரிமினேஷன் பகவானிடத்தில் கிடையாது. ஏனெனில் இந்த மொத்த பிரபஞ்சமே அவருடைய உடல், அனைவரும் அவருக்கு தொண்டர்கள், எல்லாருக்குள்ளும் எழுந்துருளி இருக்கிறார். அவர் எதற்கு பாதுகாவல் பார்ப்பார்? இந்த எண்ணம் வர வர தானே சாந்தி மிளிரும். அதைத்தான் இந்த உபனிஷத்து சர்வங்கலு, நாம கண்ணால பார்க்கிற இவை இணைத்துமே பிரம்ம, அவனுடைய உடைமை, அவனுடைய உடல். தஜலான், அவராலே படைக்கப்பட்டு, அவராலே காக்கப்பட்டு, அவரிடத்திலேயே போய் லயமடைந்து,
இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது. இந்த எண்ணம் உனக்கு புரிந்து விடுமானால் சாந்தி வந்துவிடும். அந்த சாந்தியோடு பெருமானை குறித்து தியானம் பண்ணு, உபாசனம் பண்ணு, அவரை அடைந்து விடலாம்னு உபனிஷத்து சொல்லுகிறது. சாந்த உபாசிதன்னு சொல்லுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு வருகிறது. இது எல்லாமே சொல்ல வந்தது, அவர் வேறுபாடு டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டார். எல்லாம் அவருடையது. அவனவன் கர்மத்தாலே இப்படி நடக்கிறது. அதையும் கேட்டால் அவரே தொலைத்து கொடுக்கிறார். இந்த எண்ணம் மிகுமானால் தானே சாந்தி நிலவும். மனம் சமாதானம் அடைந்து சாந்தமாக இருந்தாலே பாக்கி ஒன்றையுமே கேட்க மாட்டோம். அவரிடத்தில் அவரைத்தான் கேட்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.